தம்பிங்களா, தீபாவளி வேற வருது. ஸ்வீட், காரம், லட்டு, சிலேபி, மிச்சர், முறுக்கு, கோழி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லுன்னு எல்லாம் ஃபுல்லா பண்ணிடாதீங்க. ஃபுல்லா சாப்பிட்டு, அதுவும் பர்டிகுலரா இனிப்பெல்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர்லாம் ஸ்பைக் ஆயிரும். வீட்டுல இருக்குதுன்னு வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்காதீங்க. வீட்டுல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் போறப்ப ஒண்ணு, இந்த பக்கம் வர்றப்ப ஒண்ணு, நடு சாமத்துல ஒண்ணு, விடிய காலத்துல மனுஷன் பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தாண்டா, சாப்பிட்றான்னு எல்லாம் புல்ல சாப்பிட்டு என்ன பலகாரமும் ஸ்வீட்டையும் சாப்பிட்டுவிட்டு முறுக்கு ஒரு 4 பொடி போட்டு சுட்டு தினம் 2. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, ஆனா கொஞ்சமா சாப்பிடுங்க. அடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவேஷன்ல வந்துருவாங்க. மோட்டிவேஷன் வந்து ஒரு ஆரம்பம், அவ்வளவுதான். ஆனா அதுவே போதாது. அதுக்கப்புறம் எல்லாம் இவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, நம்ம வந்துட்டு இது மாதிரி போனாக்கா நம்மளும் சாதாரணமா நம்மள மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. ஆனா இப்ப பாடுற எல்லாம் காரு, பைக்கு, பங்களா எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு நினைச்சே ஜாயின் பண்ணிடுறது. ஆக்சுவலா அது அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடிலாம் நிறைய கஷ்டம் இருக்கு, உழைப்பு இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு மெயினா. இப்ப மோட்டிவேஷன்ல நீங்க ஏதோ ஒரு நாள் சும்மா திடீர்னு எந்திரிச்சு ஓடுறதுக்கு பார்க்கலாம். ஆனா நிரந்தரமா போகணும்னா நமக்கு வந்து மெயின் ரோல் வந்து டிசிப்ளினு, ஹேபிட்டு, டெய்லி ஒரு நல்ல ரொட்டீன், டெய்லி ரொட்டீன். அந்த ரொட்டீன் வந்து ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிசினஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் மெயினா பேசணும், நல்லா அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றது, பீப்புள் எப்படி வந்துட்டு கையாளுறது மக்களை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கு, ஆர்கனைசிங் ஸ்கில், எப்படி வந்து ஒரு 4 பேர் 5 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சின்ன மீட்டிங் பண்றது, எப்படி ஒரு 500 பேரை வச்சு ஒரு மீட்டிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு என்னென்னலாம் ரிசோர்சஸ் வேணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தான் நெட்வொர்க் மார்க்கெட். எல்லா தொழிலுமே வந்துட்டு நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு, நிறைய நம்மளை மாத்திக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை விட்டுட்டு வெறும் மோட்டிவேஷன்ல நமக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணுங்க, ஆனா அதுக்கப்புறம் ரியாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஸோ தீபாவளியில் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், இந்த ஸ்கில் எல்லாம் மாஸ்டர் பண்ணுங்க. ஸ்வீட்டு, காரம்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சாப்பிடுங்க, தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க.